தேங்க்யூ. சப்போர்ட் இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் இவ்வளோ தூரம் ஒரு சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே ஸ்டன்னாக இருக்கேன். 1 இயர் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ வரும் திரும்ப எப்போ வருவாங்கன்னு. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நான் அதுலேருந்து வெளியே போனப்போ எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அவ்வளோ ஒரு லவ் கிடச்சிச்சு எனக்கு. உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ் தான் என்னை திரும்ப இங்கே கொண்டுட்டு வந்திருக்கு. ஹாய் பிரதீபா மேம். எல்லாருக்கும் இனிய தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள். ஸோ പ്രത്യേകിച്ച് മലയാളം ഓഡിയൻസ്ക്ക് ബിഗ് താങ്ക് യു. എന്നെ നിങ്ങളുടെ മോളായിട്ട് അക്സെപ്റ്റ് ചെയ്തു. മലയാളത്തിലേക്ക് ഞാൻ തിരിച്ചു വന്നു നിങ്ങൾക്ക് വേണ്ടി, എനിക്ക് വേണ്ടി. சிறகடிக்க ஆசையும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஹாய் அக்கா ஷமந்தா அக்கா, ஹாய். ஸோ ரோஹிணியோட புட்டெல்லாம் வெளியில் வந்துருச்சு, ரிவீல் ஆயாச்சு. தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. சிறகடிக்க ஆசையும் வெற்றிகரமாக 4வது இயர் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. 900+ எபிசோட்ஸ் ஆயிடுச்சு. எஸ், இது நம்ம தமிழில் விஜய் டிவியில் வர்ற மகாநதி. ஆக்சுவலி மகாநதியும் சிறகடிக்க ஆசையும் அட் அ டைமில் தான் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு தமிழில். மலையாளத்தில் இப்போ நானே காவேரியாக பண்ணுறேன் மகாநதி சீரியலை. ஸோ நாளைக்கு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த சீரியலில் கிடச்சிருக்கு. வழுக்கு மரம் ஏறுறது ரொம்ப போல்டான ஒரு மாதிரி டாம் கேர்ளான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்ல நாட்டியாக, ஃபன்னாக, ஹாப்பனிங்காக இருக்கணும். வருத்தப்படுவா, சோகங்கள்லாம் இருக்கும், பட் அதை விட கொஞ்சம் போல்டாகவும் இருக்கும். நான் இது வரைக்கும் தமிழ்லையும் மலையாளத்துலேயும் பண்ணாத ஒரு கேரக்டர். தெலுங்குல அந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு கேரக்டர். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கனெக்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ கூட நீங்கள் எல்லோரும் அவ்வளோ லவ் காமிச்சிட்டு இருக்கீங்க. ஓ தேங்க்யூ ராயல் ராகுல். நானும் மதுரை தான். வீராவாணி, தேங்க்யூ ஸோ மச். மதுரையிலேருந்து நிறையா பேர் வந்திருக்கீங்க, மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நாளைக்கு எல்லோரும் மறக்காமல் ஏஷியாநெட்டில் பாருங்கள். நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் வரும். புழையும் கடந்துன்னு சொல்லி டைப் பண்ணாலே இருக்கும். 9:30 PM வருது, மண்டே டு ஃப்ரைடே 9:30 PM. நான் தான் காவேரியோட கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி பிரியா அடிக்டட். அண்ட் நான் இதில் அந்த பேஜஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். తమిళ హాయ్ బంగారం, చాలా రోజులు అయింది చూసి, ఎలా ఉన్నావు, బాగున్నావా? ఆర్జే చైతు గారు డాన్స్ ఇరగ తీస్తున్నారండి మీరు స్టార్ మాలో. తెలుగు మాట్లాడతాను, చాలా రోజులు అయింది. యాక్చువల్లీ తెలుగుని నేను చాలా 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 మిస్ అవుతున్నాను ఇప్పటికీ. నాకు హాయ్ ఉదయకుమారెడ్డి. చాలామంది హిట్లర్ గారి పెళ్ళం గురించి ఏదైనా ఒక పోస్ట్ వస్తూనే ఉంటుంది. నెక్స్ట్ మనం చేద్దాం. నేను అంత పెద్ద డాన్సర్ కాదండి, మీరు డాన్స్ చేయండి, నేను చప్పట్లు కొడతా. ఐఎమ్ నాట్ అ బిగ్ డాన్సర్. నాకు డాన్స్ అంటే కొంచెం భయం, నాకు అంతగా రాదు. నేర్చుకుంటున్నా, ఏదో మేనేజ్ చేస్తున్నా. థ్యాంక్ యూ రాజేష్. తమిళ్ తెలుసు, తెలుగు తెలుసు, మలయాళం తెలుసు. தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும். ஸோ எல்லோரும் இப்போ அட் அ டைம் வந்ததுக்கு எனக்கு எந்த லாங்குவேஜ் பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் எதுவுமே தெரில.
தமிழ் வராதா? இவ்வளோ நேரம் தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தேன் சங்கர். அண்ட் என்னோட மலையாளம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் 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 ஹியூஜ் தேங்க்யூ. நான் இங்கேருந்து ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து லீவ் ஆனப்போ எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டு, எவ்வளோ லவ், கேரு, அவ்வளோ மெசேஜஸ் வரும், அவ்வளோ டேக்ஸ் வரும். அதெல்லாம் நினச்சிட்டு நான் கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுக்கணும், நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வரணும், ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி ஆச்சு. பட் அதுக்கு ஒரு 1.5 years டைம் ஆகிடுச்சு. அவ்வளோ நாளும் என்னை யாரும் மறக்காமல் அதே ப்ரேயர்ஸ் அப்படியே முன்னாடி கொண்டு வந்து இது வரைக்கும் இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் மறந்துருப்பாங்கல்ல, ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருந்தால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், எல்லாருக்குமே அப்டேட் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நாள் கழிச்சா மறந்துடுவாங்க, அந்தளவுக்கு இருக்காது இம்பேக்ட்னு நினச்சேன். பட் 1 year கழித்து வந்தாலும் சேம் அன்பு, அதை விட இன்னும் அதிகமாக நிறையா பேர் வந்து அவங்க வந்துட்டாங்களா கம்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்னை ரிசீவ் பண்ணுறீங்க. ஹாய் ரமணி அக்கா. ஸோ ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் என்டையர் டீம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பொன்முடியில் ஸோ கிளைமேட் எப்படி இருக்கும், ஷூட்டிங் பண்ணுறப்ப என்னென்ன நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஹாய் சச்சி தேவ். ஸோ பாருங்கள், எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும், எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாரும், எங்கள் அப்பா, எல்லா சீரியல்லையும் எனக்கு அப்பா வந்து இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. பட் ஐ ரியலி மிஸ் மை டேட். ஸோ அவங்களோட எல்லாரோட பிளெஸிங்ஸோடையும் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, போகணும். ஸ்டார்ட் மியூசிக் பார்த்துட்ருக்கீங்களா? பாருங்கள். நேற்று நான் வந்து ஏஷியா நெட்டில் வந்து ஸ்டார் சிங்கர்ஸில் வந்தேன், இன்றைக்கே ஸ்டார்ட் மியூசிக்கில் வரேன். இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம விஜய் டிவியோட இது ஐயோ எல்லா பேரும் கன்ஃபியூஸ் ஆகுது, சூப்பர் சிங்கரோட கிராண்ட் ஃபினாலே இருக்குது, மிஸ் பண்ணிட்டேன். இன்வைட் பண்ணாங்க பட் கேரளா வந்தனால மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஷெடியூல் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. என்னோடய சீரியலும் நாளைக்கு லான்ச் ஆக போகுது. எங்களோட ப்ராடக்ட் உங்கள் எல்லாருக்கும் ஈபுலையும் கடந்து 9:30 PM ஒன்லி ஆன் ஏஷியா நெட். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் இல்லை ட்ராவலில் இருந்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் எப்போ வேணாலும் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லவ், உங்களோட அபிப்பிராயங்கள், நிங்களோட இஷ்டம் எல்லாரும் அறிவிக்கணும். எல்லாருக்கும் இவட அறிவிக்கணும், சப்போர்ட் செய்யணும். ஐ வில் லேர்ன் மலையாளம் ஃபார் யூ. படிச்சுக்கோங்கக்கா, மலையாளம் கற்றுக்கோங்க. மலையாளத்தில் நம்மளே வந்து டப்பிங் பண்ணலாம். பட் ஆல்ரெடி இங்கே எனக்கு தேவின்னு ஒருத்தவங்க தான் டப்பிங் கொடுத்துட்ருக்காங்க மலையாளத்தில். ரொம்ப சூப்பராக இருக்குது, வாய்ஸு க்யூட்டாக. ஸோ தமிழில் எல்லாருமே மீனான்னு சொன்னால் செட்லேயே என்னை அப்படி தான் கலாய்க்கிறாங்க. வெளியில் வந்தாலும் மாமா மாமா அத்தை காஃபி போட்டு கொடுக்கவா, டீ போட்டு கொடுக்கவா. நான் இங்கே எவ்வளோ கொஞ்சம் போல்டாக பேசினாலும் டப்பிங் வரப்போ அக்கா வந்து அதை க்யூட்டாக ஸ்வீட்டாக மாற்றிடுறாங்க. ஸோ எல்லாருமே மாமா காஃபி போட்டு கொடுக்கவா, அத்தை காஃபி போட்டு கொடுக்கவான்னு உங்கள் வாய்ஸை வச்சு தாங்க என்னை கலாய்ப்பாங்க செட்டில். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலி ரமணி அக்கா ரொம்ப சாரி, நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைப்பேன். பட் அந்த ஸ்டேஜ் ஒரு இதுலையா இல்லை கம்ப்ளீட்லி என்னன்னு தெரில, நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டேன், எல்லா இடத்துலையுமே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக ஒரு பிக் தேங்க்யூ நான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா சிறகடிக்க ஆசையில் மீனா கேரக்டருக்கு எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் அன்பு கிடைக்குதோ அதில் பாதிக்கு பாதி உங்களை தான் சேரும். அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான வாய்ஸு, க்யூட்டான வாய்ஸு. இந்த வாய்ஸை நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணி கேட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதோட எல்லா கிரெடிட்டுமே விகடனுக்கும் விஜய் டிவிக்கும் தான் போகும். ரொம்ப க்யூட்டாக சின்ன குழந்தை மாதிரி இருக்கும் அவங்க வாய்ஸு. சாரிக்கா, நான் நிறைய இடத்துல உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காம விட்டுட்டேன். எனக்கு கால் இப்போ சரியாயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. லெக்கில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. ஹலோ சார், மாட் சார், ஹாய். தாய்லாந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். நாளைக்கு என் டீமோட சேர்த்து உங்கள் எல்லாரையும் லைவ்ல வந்து மீட் பண்ணுறேன்.
ஈவினிங் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் என்னோடய ப்ராஜெக்ட் பாருங்கள், ஈப்புலையும் கடந்து நம்மளோட ஏஷியாநெட்டில். என்னோட எல்லா ஃபேன் பேஜஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு 2018 ஓவியா டைம்லேருந்து ஹிட்லர்காரி பெல்லம், வேலைக்காரன், அதுக்கப்புறம் இப்போ சிறகடிக்க ஆசை, செம்பனீர் பூவு, ஈப்புலையும் கடந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அவ்வளோ ஒரு சப்போர்ட் அண்ட் லவ், அன்பு, கேர் கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப கன்சர்னாக இருக்கீங்க. சாரி, நான் உங்கள் யாருக்குமே செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணவோ இல்லை இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணவோ என்னால் முடியலை. பட் எனக்கு எதாவது உடம்பு சரியில்லை கூட, நான் ஆக்டிவாக இல்லைன்னா, நான் ஏதாவது கோத்ரூ பண்ணுறேன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் ஓகேவாக இருக்கேனா, எனக்கு வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கன்சர்னாக எல்லாருக்கிட்டையும் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதே எனக்கு தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் சப்போர்ட், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை, நான் எதுவுமே ஓப்பனப் ஆகி சொல்லலை, ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, மெசேஜுக்குலனாலும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எனக்கு எவ்வளோ அன்பு காட்டணுமோ எதையுமே எதிர்பார்க்காம என்கிட்ட இருந்து நீங்கள் அதை கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். தேங்க்யூ. ஐயோ மாமா அத்தை, சீரியஸா எங்கள் செட்டில் எல்லாரும் அப்படிதான் கலாய்ப்பாங்க. அண்ட் உங்களோட வாய்ஸ்க்கு மலையாளத்தில் நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்க. என்கிட்ட எனக்கு மலையாளத்தில் அம்மா கேரக்டர் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க, உன் வாய்ஸ் யார்டா கொடுக்குறா, ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க, க்யூட்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. వెన్ ఈజ్ యువర్ రీఎంట్రీ ఇన్ తెలుగు సీరియల్? నేను అదే ఎక్స్పెక్ట్ చేస్తున్నా. చాలా ప్రాజెక్ట్ వచ్చింది ఈ మధ్యలో, కాకపోతే నేను మలయాళంలోనే తిరిచి రావాలనుకుని వెయిట్ చేసి మలయాళంలో వచ్చాను. కరెక్ట్ ప్రాజెక్ట్ నాకు అక్కడ తెలుగులో దొరకట్లేదు. இந்த 1 year 1.5 yearsல எனக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்தாலும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏஷியாநெட்டில் திரும்ப வரணும், மலையாளம் தான் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு. ஹாய் டியூட், சாந்தினி எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? ஹாப்பி தைப்பூசம் டூட். முருகன் இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார். நாளைக்கு லைவ் டைமிங் எனக்கு தெரியல, சேனல்லேருந்து தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போதைக்கும் எனக்கு எந்த அப்டேட்டும் வரல. பட் நாளைக்கு காலையில் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. நியூ ஃப்ளவர் ஷாப்க்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கியா டூட்? மீட் பண்ணலாம் டூட், ரொம்ப நாள் ஆச்சு. வருகிறேன். ஆமாம், மதுரையில் தெப்ப திருவிழான்னு சொன்னாங்க, மதுரை பொண்ணு. ஆமாம், பட் என்னால் வர முடியல, சாரி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தைப்பூசம். யுவர் கேப்ஷன்ஸ் ஃபார் த போஸ்ட் வில் பி டூ கன்ஃபியூசிங்கா? இப்போல்லாம் இல்லை, கிளியராக தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி மோட்டிவேட்டடாக தான் போடுவேன். நாளையிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகுது நான் மலையாளம் சீரியல் ஈப்புழையும் கடந்து ஏஷியாநெட்டில் எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே 9:30 PM. நாளையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. எவ்ரி மந்த் 1 to 15 மலையாளம் ஷெடியூல். நான் ஃபஸ்ட்டு மலையாளம் வந்தப்போ கொஞ்சம் லாங்குவேஜ் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. முன்னாடிலாம் மலையாளம் மூவிஸ் நிறையா பார்ப்பேன், எனக்கு மலையாளம் புரியும், பட் ஆனால் பேச வராது. இங்கே வந்து அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, லைட்டாக கொஞ்சம் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்னும் நல்லா மலையாளம் பேசிடுவேன். நான் கமெண்ட்ஸு மலையாளத்தில் எழுதியிருந்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா படிக்க தெரியாது. பட் தமிழில் இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். எல்லாருமே நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாசிட்டிவாக தான் சொல்லுவீங்க. ஸோ இதை விட இன்னும் சப்போர்ட்டு நிறையா எனக்கும் என் கூட நடிக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. தேங்க்யூ. எல்லோரும் எனக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறீங்க. ஸோ இந்த இயர் ஆக்சுவலி 2025 வந்து ரொம்ப எனக்கு ஒரு லைஃப் லெசன்ஸு நிறையா கோத்ரூ பண்ணது, ரொம்ப ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துடுறேன். 2025 நிறையா ஹையாக இருந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப லோவான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஹெல்த் வைஸாகவும் நான் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கேன் 2025. ஸோ நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு 2025. ஸோ 2026 வந்து ஈப்புழையும் கடந்துன்ற ப்ராஜெக்டோட ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறையா
இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் போய் சாப்பிடுங்க, தூங்குங்க. மறக்காமல் டெய்லி 9:30க்கு எங்களோட ப்ராஜெக்ட் பாருங்கள், ஈப்பழையும் கடந்து. யூ லுக் லைக் ஏ கேரளா கேர்ளா. நான் எனக்கு தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கேன் பக்காவாக. கோயிலுக்கெலாம் போயிட்டு நான் எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, நான் காலேஜ் டைமில் இப்படியே ஒரு கண்ணாடி மட்டும் போட்டேன்னா நான் காலேஜ் டைமில் எப்படி இருந்தேனோ அப்படியே இருப்பேன். அதே மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டு, அதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு. ഓക്കെ, അപ്പോൾ ഞാൻ പോയിട്ട് വരട്ടാ, കിടന്നുറങ്ങട്ടെ. 4 ഷൂട്ടുണ്ട്, സമയമായി. നിങ്ങളെല്ലാവരും ഇനി അടുത്ത ലൈവിലേക്ക് കാണാം, നാളെ കാണാം. ഓക്കെ, ബൈ ബൈ. സോ വൺസ് അഗൈൻ എല്ലാവർക്കും നന്ദി പറയുന്നു, എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദികൾ. പ്ലീസ് ഡു വിസിറ്റ് ഈപ്പുഴയും കടന്ന് നമ്മളുടെ സ്വന്തം ഏഷ്യാനെറ്റിൽ 9:30 PM. ബൈ ബൈ.